நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச நகை பணம் எல்லாம் அதுல இருக்கு. கோர்ட்ல கட்ட இதையும் வச்சுக்கோங்கண்ணா. தங்கச்சி இன்னொரு தடவை இப்படி பேசி நம்மளுக்கு அவமானம் பண்ணாது. சொல்லிவிட்டான். நான் அப்படி என்ன தப்பா சொன்னேன்? உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கட்டுமே நினைச்சேன். திடீர்னு 5000 ரூபாய்க்கு எங்க போவீங்க? தங்கச்சி குர்ஆன் மேலே ஒண்ணு சொல்லி இருக்குது. அல்லாஹ் நம்மளுக்கு காப்பாத்துறா, யார் நம்மளுக்கு கைவிடுவான். அல்லாஹ் நம்மளுக்கு கைவிட்டா யார் நம்மளுக்கு காப்பாத்துவா? அவரே விடு. రండి రండి ఉస్తాద్ గారు, లోపల రండి, కూర్చోండి. సలాం సత్యా సాబ్. ఎలా ఉన్నారా? ఇంత దూరం వచ్చి ఉన్నారే, ఏమైనా విశేషం ఉందా? ஆமா சத்யா சாப், நம்மளுக்கு நிம்பல் 5000 ரூபாய் கலந்தாமா. ఇస్తాను. మీరు ఎప్పుడు తిరిపిస్తారు? అరే క్యా సత్యా సాబ్, భూమి కట్టా మழை பெய்யும். நிம்பல் கேட்காம நம்ம பணம் திருப்பி. అది సరే అండి. అడమానం ఏమైనా ఉందా? அடமானம் சத்யா சாப், நம்ம கையில வீடு சொத்து ஒண்ணும் இல்லை. ஒண்ணு செய்யலாம், நம்ம உயிரை நிம்பல் கையில அடமானம் வைக்கலாம். బస్ అంత పెద్ద వార్తలు వద్దండి ఉస్తాద్ గారు. మీరు ఒక మాట చెప్తే అది 10 లక్షం కాదా? ఉండండి, ఇస్తాను. ఉస్తాద్ గారు, నేను ఒక రాజుగా ఉంటే ఈ దేశాలన్నీ మీకే ఇచ్చేస్తాను. ఏమంటే మీకంటే బలవంతుడు చిక్కవచ్చు, కానీ మీకంటే మంచివాడు చిక్కేది చాలా కష్టం. తీసుకోండి. அச்சா சத்யா சாப், நம்பள் நிம்பள்கிட்ட பணம் கடன் வாங்க வந்தான். நிம்பள் நம்ம தில்லையே விலைக்கு வாங்கிட்டான். சத்யா சாப், நிம்பள் மேலே தர்காவிலே நம்ம ஃபாத்தியா பண்றான். அல்லாஹ் நிம்பளுக்கு நல்லது செய்யறான். సంతోషంగా పోయింది. சத்யா சாப்க்கு சலாம் சொல்றான்.